வனாந்தரத்தில் வந்த உடனே அவர் ராஜ்யத்தை பிரசங்கித்தார், ராஜ்யத்தை அபியாசம் பண்ணார், ஜனங்களுக்கு ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அப்படிதான் இருக்கு. மத்தேயு 4:17 அந்த நேரத்தில் வெளியே வந்து இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு பாருங்க. வெளியே வந்தோடனே அதை சொல்ல ஆரம்பிச்சார். ஆண்டவரே, என்னையும் கூட, நான் இந்த வனாந்தர பிரச்சனையில போய் கொண்டிருக்கலாம், நிறைய பிரேக், ஆனால் இந்த வெளியே கொண்டு வந்த உடனே நிறைய பேர் என்ன செய்யறோம், இந்த வனாந்தர அனுபவத்திலிருந்து வெளியே வந்த உடனே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே என்னை அவர் வெளியே கொண்டாந்த உடனே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அதே வல்லமையோடு நுழையணும், இயேசுவின் நாமத்தில். ஆமென். அதுக்கு தான் உங்களையும் என்னையும் வனாந்தரத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இங்க இருக்கிற நிறைய பேர் வனாந்தரத்தில் இருந்தீங்க, இன்னைக்கு வெளியே கொண்டாந்துருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதை செய்வார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இது சீஷர்களுக்கு, அதாவது அவரை தேடி அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசம் பண்ணுகிறவர்களுக்கு, அதை விசுவாசித்து அதை செயலிலே செய்கிற அவர்கள் தான் சீஷர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு சீஷனை போல இந்த காரியத்தில் அவருடைய பாதத்தில் அதிகமாக யோசித்து இது நமக்குள்ளே போகும்போது தான் அவர் ரகசியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். Today I am actually bubbling with truth.